நீங்கள் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா? அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேன்னா, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா. அதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாமல் போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவியை கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறங்கம்மா, அம்மா உள்காப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா, அம்மா எதுக்கும் வேணும் அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? இது வீரமுள்ள ஆண்மகனா இருந்தா பார்த்துமுடா பார்ப்போம்டா தேவை ஒரு தைரியமா இருங்க. நீங்க குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கிற சைஃபுல்லா, அவன் அசரத்து, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், ராமநாதபுரம் ஏண்டா அதே தம்பி சைஃபுல்லா என்னன்னு திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா இப்போ அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டல. அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா, உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாருன்னு திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம், 5 வேலை துவா பண்ணுறாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, என்னடா சொல்லி வேண்டுறாங்க தெரியல என்னாகிறான் அவரே சொல்கிறான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோவம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்களே எங்களை, அவன் யாருன்னு பார்க்குறீங்க? உலகெங்கிலும் நீங்கள் வரலாற்றை பாருங்க, மானுடனை கணக்கிடும்போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது, மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவோம். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியை கணக்கிடுவதாக இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம், பாகிஸ்தான்லேருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன், நான் பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனா ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படித்தான். அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அது எங்கள் அண்ணன் பாத்திபாவா சொன்னது, அதே தான் நான் தம்பி நானும் சொல்கிறேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்கே இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில் மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது. அதனால தான் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் அண்ணன் பள்ளி பாபா சொல்றாரு. அது ஒரு புரட்சி, அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டேயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுற்றி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல, நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன், நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யார் சிறுபான்மை? திமுக, நாட் ஒன்லி திமுக, எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனால் வந்தேன் போனவெல்லாம் நம்மளை, எம்ஜிஆர் நம்மளை சிறுபான்மைன்றார், ஜெயலலிதா அம்மையார் நம்மளை சிறுபான்மைன்றார், ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். நாங்கள் தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்கோம். ஐயோ நாங்கள் போடுற 15 விழுக்காடு ஓட்டலதே நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் யாரை பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. ஒன்று அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறைக்கொள்கை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அதில் கருணாநிதி மேலே நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதில் நீங்கள் வந்து நாகர்கோயிலில் ஓட்டுக்கு நீங்கள் எனக்கு போட மாட்டீங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்தில் தான் ஒரு சொன்னேன், நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இறைதூதரே இல்லை, நீங்கள் பிஜேபின்னு பிடிஎம்னு நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்கள் கேட்குறோம்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்ககிட்ட இருந்தால் பாதுகாக்கணும்.
இப்போ பிஜேபி 100 விழுக்காடு இந்துன்னு வச்சுக்கிறோமா, 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொன்ன கட்சி இது. 90 விழுக்காடு இந்துக்கள். நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன், அப்போ முன்னாடி வர உங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்து, இவர் இஸ்லாம், இவர் கிறிஸ்தவர், இப்படி பார்த்தா நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சிறுபான்மை ஒத்துக்குருவோம். ஐயா ஸ்டாலின் இப்போ பெரும்பான்மை, தம்பி உதயநிதி பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? நாங்கள் மார்க்கத்தால் ஏற்று இருக்கிற சமயத்தால் நாங்கள் சிறுபான்மை, மொழியால் இனத்தால் பெரும்பான்மை. நீங்க எதன் பொருட்டு பெரும்பான்மை? நாங்கள் மத